சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிற ஒரு முக்கியமான தலைப்பு நம்ம பெர்செப்ஷன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குடும்பங்களையும் வணங்கி இதை நம்ம பார்க்கலாம். இப்போ சமீப காலத்தில் நான் நினைக்கிறது கரெக்டு, அவங்க அது சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள், அது பிரதிபலிப்பாக நமக்கு பல கேள்விகள் பண்ணிருந்தது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம பார்க்குற பெர்செப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆல்வேஸ் நம்ம பார்க்குற பெர்செப்ஷன் சரி இருக்காது. சில முக்கால்வாசி நேரம் சரி இருக்கலாம், சில விஷயங்கள் சரியில்லாமல் போகும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ், சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், நம்ம கூட உள்ள நம்ம படித்த ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே அதில் வந்துடும். அது தவிர எதெல்லாம் உணர்வுபூர்வமாக நம்ம இருக்குமோ அது எல்லாமே நம்ம கருத்துக்களாக மாறும். இதில் சில விஷயங்கள் தவறாகவும் நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விதிவிலக்கு, இதை தன்னைத்தானே உணர்ந்த ஒரு ஞானிக்கு அது கிடையாது. ஏன்னா அவங்க பிரபஞ்சமே தன்னோடன்னு பார்ப்பாங்க. அவங்க இந்த சின்ன கூட்டை பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம், பிரபஞ்சம் எல்லாம் ஒன்று அப்படி பார்க்குறவங்க. இப்போது நம்ம இதில் என்ன பார்க்கணும்? இப்போது ஒரு 2 வருடம் முன்னாடி காவேரி தொலைக்காட்சியில் ஒரு இன்டர்வியூவில் இது கேள்வி கேட்டாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன டெக்னிக் இருக்குன்ட்டு நான் சொன்னேன். 2 பேர் சேர்ந்து வாழ் 2 பேரே கிடையாது, அது 4 பேர். அவன் உணர்வுகளும் அவளும் அவள் உணர்வுகளும். இந்த ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பெர்செப்ஷனை நம்ம மாற்றிடலாம். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தை வச்சு தான் அவங்க சரி தவறே நிர்ணயிக்கிறாங்க. அப்போது அட்லீஸ்ட் அதை புரிதலுக்கு டைம் வேணும். இப்போ உள்ள நிலைமையிலன்னா அதுக்கு யாருமே நேரம் கொடுக்கறதில்ல. நோபடி வாண்ட்ஸ் டு கிவ் டைம் டு அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ். இந்த 2 சைட்லேயுமே இப்போ சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது நமக்கு கரெக்டாக இருக்கான்றது நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள நெருங்கிய ஒரு சொந்தம் தேடிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக தொடர்பில் இல்லை, தூரத்து சொந்தம், எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஒரு நாள் ட்ரெயினில் பயணித்திட்ருக்கீங்க. பயணிட்டிருக்கும்போது நடந்து போகும்போது தெரியாமல் உங்கள் கால் நடந்து போகிறத குறுக்காப்பில் ஒருத்தர் காலை திருத்துப்புன்னு உள்ளே விட்டார். அப்போ விடும்பொழுது நீங்கள் விழுந்துட்டீங்க. விழுந்த ஒன்று, யாராவது நான் நடந்து போகிறது கூட தெரியாமல் ஒருத்தன் காலை உள்ளே விட்டா அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அந்த சொந்தக்காரரும் அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் அந்த மனிதரை நீங்கள் திட்டுவீங்களா? இல்லைனா ஐயோ நீங்களா இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தனேன்ற அந்த இதுக்கு போவீங்களான்னா 2ஆவதாக நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது இது என்னாச்சு? அதோட ப்ரையாரிட்டி லோ ஆயிடுச்சு. இதுதான் நம்ம அதுவாச்சு. அப்போ என்ன? உண்மையான அன்பு இது எல்லாத்தையும் அழிக்கும். அந்த இது இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? அன்பை நம்ம வளர்க்கணும், அன்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நம்மளை நாமளே நிறைய வேலைகள் செய்யணும். என்னெல்லாம் செய்யணும்? ஒரு நாளைக்கு நீங்கள் என்னைக்காவது ஒரு டைம் கிடைக்கணும், ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் கருத்து வேறுபாடு இருக்குது, எந்தெந்த மனிதர்கள்கிட்டலாம் வேறுபாடு இருக்குன்ட்டு எழுதுங்க. இது உங்களுக்கான ஒரு ஒர்க் ஷீட் தான். நீங்கள் யாருக்கிட்டையும் இது காட்ட வேண்டாம், டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். அந்த ஒர்க் ஷீட் எழுதிட்டு அப்புறம் பாருங்கள். முதல் நம்பர் இப்போ எழுதிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதில் உள்ள எல்லா அந்த கோபம் எல்லாம் வரும், வேகம் எல்லாம் வரும். ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் தாண்டி உங்களுக்கு ஒன்று புரியும். அது என்னன்னா, அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதில் உள்ளதை நீங்கள் பார்க்கணும். அதாவது எல்லா அன்பர்கள்கிட்டையும் நல்ல விஷயமும் இருக்கு இல்லையா? நம்ம அந்த நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம ஆல்வேஸ் வி எக்ஸ்பெக்ட் குட் திங் ஃப்ரம் அதர்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்ச குட் திங், அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது இந்த கருத்து வேறுபாடு மாறும். ஏன்னா நம்ம பார்க்குற கருத்துக்கள் என்றைக்குமே
உணர்வுபூர்வமாக நம்ம உள்ளே வந்திருக்கோம். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். அது ஒரு பதிவில் போயிடும், அதாவது ஒரு ரெக்கார்டில் போயிடும். அதனால் இதையே தான் நம்ம இப்போ நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸும் உணர்வுபூர்வமாக எடுத்து அவங்க பண்ண நல்ல விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்து அவங்கள மன்னிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா பேசுங்க, அவங்கள கூப்பிட்டு மனசை விட்டு பேசினா போகிறோங்க, எல்லாமே சரியாயிடுங்க. அதில் உணர்வுகள் கொண்டு வராமல் மனசை விட்டு பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லவங்களே அவங்களுடைய தேவையற்ற எண்ணப்பதிவுகளை எடுத்து விட்டா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுட்டா. இப்படி நம்ம எண்ணற்ற விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். கருத்து நம்ம இதுக்கு மேலே யார் எந்த விஷயமும் நம்ம பார்க்குறதுனாலும் அவங்களுடைய நிலையை பாருங்கள். இப்போது 2 நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்து ரொம்ப உதவி வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பேசுகிறோம், நம்ம நிலையை அவங்க உணர்ந்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நிலையிலே பார்க்குறாங்க, சந்தேகத்திலே பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம எந்த கருத்து சொன்னாலும் நமக்கு எடுபடாது. இதே மாதிரி தான் நம்ம அவங்க நிலையிலேருந்து பார்க்குற தவறு கிடையாது. மற்றவங்க நம்மக்கிட்ட எதிரில் உள்ளவங்களுடைய நிலை என்ன, அவங்க ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டடா, ஒரு எலிவேட்டட் சோலா, இல்லை அவங்க அன்பு பாசமானவங்களா, அந்த நிலையை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு கள்ளத்துக்கு அடித்தோம்னா நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரணும் அந்த கல் அடிச்சதுனால. இதுதானே இப்போ உள்ளதோட சேலஞ்சாக இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸசைஸ். உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கோ இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக பண்ணுங்கள். இது என்னடா அது ரெலவெண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ரெலவெண்ட். நீங்கள் எப்போ உணர்வுபூர்வமாக அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நீங்கள் பார்க்குற பெர்செப்ஷனும் மாறும். எப்போ நான் சொன்னாலே அந்த ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் காலை குறுக்க விட்டு மாறுது இல்லையா, அப்போ மாறும்பொழுது என்ன ஆகும், உங்களுக்குள்ள அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அதுவும் அழிஞ்சிடும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்குள்ள உள்ள பெர்ஸ்பெக்டிவ் எண்ணம் எப்போ அழியும்னா மேல்பதிவு, இந்த அன்பு நல்ல விஷயங்கள் போடுற மேல்பதிவை நீங்கள் போடும்போது அழிஞ்சிடுங்க. இந்த ஒரு விஷயந்தாங்க சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயமும் நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் நல்லா நீங்களே நீங்கள் வேலை செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் பாடுபட்டு உங்களை நீங்களே சரி பண்ணி உங்கள் அனுபவத்தில் வரும்பொழுது நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லலாம். நீங்கள் பண்ணுவீங்களா? ஒரு 10 பேர் கிட்ட நீங்கள் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் அனுபவித்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாயிருக்கும் இல்லையா. அதுதான் இதில் முக்கியம். ஆகையால் பெர்செப்ஷன் ஓப்பனாக வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்க கோணத்தை பாருங்கள். இதுதான் இன்றைக்கி உள்ள நம்ம சிந்திக்க இருக்கிற முக்கியமான தலைப்பு. அதோட உங்களை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் எழுதி அவர்களுக்குள்ள நல்ல விஷயங்களை எடுத்து மற்ற எதாவது மன்னிச்சு விட்டு அல்லனா அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க. பேச முடியலன்னா காலையில் எழுந்தோன்னா விஷுவலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். எந்திரிச்ச அந்த 5 நிமிடத்துக்குள்ளே இப்படி பண்ணுங்கள். உங்கள் பெர்செப்ஷன் மாறும். நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வரும். அதனால் நாமும் நல்லா இருப்போம், சுற்றி உள்ளவங்க நல்லா இருப்போம்.